ஸோ ஹாய் கைஸ் 3rd of July. ஸோ இன்றைக்கி நியூஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா நேஷ்னல் டெக்னிக்கல் அட்வைசர் குரூப் ஆன் இம்யூனைசேஷன் வந்து ப்ரெக்னென்ட் விமென்ஸும் வேக்சின் எடுக்கலான்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க வித் தேர் கன்சர்ன். ஸோ இதுதான் நேஷ்னல் டெக்னிக்கல் அட்வைசர் குரூப் ஆன் இம்யூனைசேஷன். யாருன்னா இட்ஸ் அன் அட்வைசரி குரூப். இந்தியான்ற கண்ட்ரிக்கு வந்து இந்த வேக்சின்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதை பற்றின அட்வைஸ் வந்து இந்த குரூப் கொடுக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு இருக்கிற நேம் இதுதான். செகண்ட் வந்து நியோவைஸ்ன்றது வந்து நியர் எர்த் ஆர்பிட் வைட் ஃபீல்ட் இன்ஃப்ராரெட் சர்வே எக்ஸ்ப்ளோரர் விச் இஸ் அ டெலஸ்கோப் ஆஃப் நாசா. இது எதுக்குன்னா வந்து எர்த்தை சுற்றி இருக்க ஏஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸை வந்து மானிட்டர் பண்ணும். இன்ஃப்ராரெட் அதுக்கிட்டேருந்து வர இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் மூலமாக இது மானிட்டர் பண்ணும். வேறு அந்த எர்த்தை வந்து ஹிட் பண்ணுமா, ஏதாவது ஆபத்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதோட பீரியடை வந்து இன்னும் ஒரு 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நியூஸு. இந்த இதிலேருந்து இந்த ஆஸ்ட்ரல் காமெட்ஸ்லேருந்து எப்படி இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து வெளியில் ரேடியேட் ஆகி வருதுன்னா, சன்னோட ஹீட் மூலமா அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆஸ்ட்ராய்டோ காமெட்டோ ஹீட் ஆகி அதுலேருந்து வரது தான் இன்ஃப்ராரெட் ரே. நான் வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்து நம்மளோட மைட்டி அண்ட் தூர்தர்ஷனுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துருக்கு. எதுக்காக டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்னால், இப்போ கோவிட் டைம்னால வந்து நிறைய கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியறதில்ல பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் இஷ்யூ. ஸோ அதனால் வந்து டிவி சேனல்ஸ் மூலமாக எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக வந்து தூர்தர்ஷன் அண்ட் மைட்டி வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சேனல்ஸ் வந்து இப்போது போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஐஎஸ்ஆர் கிட்ட கேட்டிருக்காங்க அண்ட் அவங்களும் வந்து ஒத்துந்துருக்காங்க. அண்ட் இப்போது கோவிட்னால நிறைய கிளாஸ் ரூமில் வந்து போய் படிக்க முடியாதனால நிறைய அந்த கேப் விழுது இல்லையா, ஸோ கிளாஸ் ரூம் ஸ்டடி இல்லாதனால. ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த டிவி சேனல்ஸ் மூலமா எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. Now comes the Invest India, where Invest Indiaன்றது ஒரு ஏஜென்சி. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் ட்ரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்னல் ட்ரேட். இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்கும் இல்லையா இந்தியாவில், அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகம் பண்ணுறது. எப்படி பண்ணுவாங்கன்னா, த்ரூ மார்க்கெட்டிங் மூலமாக வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணுவாங்க. ஏன் இது வந்து நியூஸில் வந்திருக்குன்னா, OCO குளோபல் அப்படின்றதோட வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ரொமோஷன் ஏஜென்சின்ற அவார்ட் வந்து இந்த இன்வெஸ்ட் இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டர்டே July 2 வந்து யூஎஸில் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 200 கம்பெனிஸ் மேலே வந்து சைபர் அட்டாக் நடந்திருக்கு. அதோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, REVIL. இட்ஸ் அ ரஷ்யன் ஸ்பீக்கிங் ransomware. ransomwareனால் ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ சாஃப்ட்வேர். ஒரு சிஸ்டமில் அது போயிடுச்சுன்னா இட் வில் பி ஸ்ப்ரெட்டிங் அண்ட் இட் வில் லாக் ஆல் யோர் டேட்டா அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் அதை வந்து ரீபே பண்ணுற விச் மீன்ஸ் பே பண்ணுற வரைக்கும் உங்களால் அந்த டேட்டா வந்து அன்லாக் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே விட்டுட்டு அவங்க வந்து மணி டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸு. RBI வந்து ஒரு புது நார்ம் கொடுத்துருக்கு ஆன் டெபாசிட். ஆக்சுவலி இதில் டெபாசிட் பற்றி கொஞ்சம் பேசிக் வேணும். டெபாசிட்டில் 2 டைப் இருக்குது, டைம் டெபாசிட் அண்ட் டிமாண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட்டில் 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, விச் இஸ் FD ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அண்ட் RD ரிக்கரிங் டெபாசிட் அண்ட் த அதர் ஒன் இஸ் ரீஇன்வெஸ்ட் டெபாசிட். நம்மளுக்கு FDனா தெரியும், நம்ம ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் போட்டுருவோம். எவ்ரி இன்டர்வல்ஸே 1 month அந்த டைமில் உங்களுக்கு வந்து காசு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். RDன்றது எவ்ரி இன்டர்வலில் யூ வில் பி பேயிங் த அமௌண்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க. எண்ட் ஆஃப் த 6 months ஆர் 120 months மேக்ஸிமம். அந்த டைமில் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கைண்ட் ஆஃப் FD மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு அமௌண்ட் போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் அதில் வர இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதுலேயே போடும், உங்களுக்கு வராது. அதுலேயே திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆகி உங்களுக்கு ஃபைனலாக எண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மெச்சூரிட் ஆனதுக்கப்புறமா நிறைய அமௌண்ட்ஸ் வந்து பேங்க்ஸில் வந்து ஸ்டில் கிளைம் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம் FD போடுற அந்த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு அந்த FD இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கு மேலே அன்கிளைம்டாக இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு சேவிங்கோட இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இது வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு மட்டும் இல்லை, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், எவ்ரி டெபாசிட் டேக்கிங் பேங்க்ஸுமே வந்து இந்த நார்ம்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
கவர்மெண்ட் வந்து என்பிசிஐ நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இந்தியா கிட்ட வந்து இந்த எலக்ட்ரானிக் வேக்சின் வவுச்சர்ஸை வந்து கொடுக்கலான்னு சொல்லி அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் வேக்சின் வவுச்சர்ஸ் என்னென்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபேமிலி நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா, நீங்கள் உங்கள் தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க, 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட மொபைல்லே வந்து வேக்சினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரூ திஸ் வவுச்சர்ஸ். இது வந்து என்பிசிஐலேருந்து உங்களுக்கு ஒரு QR கோட் மாதிரி வரும். இப்போ நீங்கள் வேக்சின் எடுக்க போகிற இடத்துல ஹாஸ்பிட்டலில் யூ நீட் நாட் டு பே. இந்த வவுச்சரை காமிச்சிங்கனால டேரெக்டாக அவங்களோட ஹாஸ்பிட்டல் பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த நீட் ஆஃப் திஸ் வவுச்சர்ஸ். இது வந்து கைண்ட் ஆஃப் DBT, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி. Now the last one for this day, ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து MSMEல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த டைமில் வந்து MSMEல ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் ட்ரேடர்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, இப்போ கோவிட்னால நிறையா பேர் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. அண்ட் கோவிட் டைமில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க RBI ஃபார் திஸ் MSME விச் இஸ் ப்ரியாரிட்டி செக்டார். அவங்களுக்கு நிறைய வந்து ரீஸ்ட்ரக்சரிங் லோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேலை இன்க்ளூட் பண்ணுறதுனால அவங்களும் அந்த லோன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் அவங்க வந்து டவுன் ஆகாமல் அவங்க பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஹோப் யூ கைஸ் கெயின் something today. See you later. Bye.